இன்றைய ஆன்மீக தகவல். எப்போதுமே மகான்களுடைய பார்வை என்பது தனித்துவம் பெற்றது. எந்த மகானாக இருந்தாலும் அவர்களுடைய பார்வை நம் மீது பட்டாலே நமக்கு நல்ல வழி கிடைக்கும். எத்தனையோ மகான்கள் இந்த கலியுகத்திலே எத்தனையோ மகான்கள் இப்போதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த மகான்களுடைய வாழ்க்கையிலே நடந்த விஷயங்கள் எல்லாமே அவர்களுடைய வாழ்வை முழுவதுமே மக்களுக்கானது. மக்களுக்காகவே வாழ்பவர்கள் மகான்கள். அவர்களுடைய ஒவ்வொரு நொடி பொழுதாலேயும் மக்களுக்கு ஏதேனும் நல்லது நடைபெற்று கொண்டே இருக்கும். அதுபோல் மகாபெரியவா என்று அழைக்கப்பட்ட சங்கராச்சாரியா சுவாமிகள் அவர்களுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ நிகழ்ச்சிகள் நடைபெற்றிருக்கின்றது. அவரால் பயன்பெற்ற பக்தர்கள் எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் இருக்கின்றார்கள். அப்படி ஒரு நிகழ்வு இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்றோம். மகாபெரியவருடைய வாழ்க்கையிலே நடைபெற்ற ஒரு அற்புதமான நிகழ்வை நாம் பார்க்க இருக்கின்றோம். சந்நியாசிகள் பெரும்பாலும் யாத்திரை செய்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் ஒரே இடத்திலேயே இருக்கக்கூடாது. ஒரு இடத்திலே இருந்து வாழ்வு நடத்தக்கூடாது. அவர்கள் நதி போல ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அவர்களுடைய உழைப்பும் அவர்களுடைய விரத பலன்களும் தவ பலனும் மக்கள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி ஒரு விதி விதிக்கப்பட்டிருக்கின்றது. ஒரே இடத்திலேயே இருந்து ஒரு ஊருக்கு மட்டும் ஆனவர்கள் அல்ல, உலகம் முழுமைக்கும் சொந்தமானவர்கள் இந்த சந்நியாசிகள். ஆதிசங்கர பகவத் பாதாள் அவர்கள் கால்நடையாகவே இந்தியா முழுவதும் நடந்து வந்தார். ஆக அவர்களுடைய வாழ்க்கை என்பது அப்படித்தான். இப்படி மகாபெரியவா அவர்கள் பல இடங்களுக்கு செல்லும் போது அங்கிருக்கின்ற ஆலயங்களை எல்லாம் தரிசித்து தானும் அருள் பெற்று பக்தர்களுக்கும் அந்த ஆலயங்களை பற்றி எடுத்து சொல்லி பல விஷயங்களை பக்தர்களுக்கு புரிய வைப்பார்கள். இப்படி அந்த ஆலயங்களை தரிசித்து ஊர் மக்களுக்கு பக்தியினுடைய அவசியம் பற்றி எடுத்துரைத்து குருவருளோடு திருவருளும் அந்த ஊர் ஜனங்களுக்கெல்லாம் கிடைப்பதற்கு வழி செய்வார்கள். காஞ்சி மகாபெரியவர் அவர்கள் துறவரம் ஏற்ற காலத்திலே இருந்து தன்னுடைய இறுதி காலம் வரை கடைசி 10 வருடங்கள் மட்டும் காஞ்சி மடத்திலேயே தங்கியிருந்தார். பாரத தேசத்தினுடைய பல பகுதிகளுக்கு யாத்திரை செய்து அவர் வாழ்ந்த 100 வருட காலத்திலே இந்த உலகத்திலே ஸ்தூல ரூபமாக அவர் வாழ்ந்தது 100 வருடங்கள். அந்த 100 வருடங்களிலே 10 வருடங்கள் தவிர மீதி 80 வருடங்கள் அவர் சந்நியாசத்தை ஏற்றுக்கொண்டது அவருடைய 12வது வயதிலே. ஆக தன்னுடைய 80 வயது காலத்தை இப்படி ஊராக சென்று மக்களுக்கு தன்னுடைய ஆன்மீக அனுபவங்களை எடுத்துரைத்து மக்களை நல்வழிப்படுத்துவதிலேயே செலவிட்டார். சென்னையிலே பல ஊர்களிலே எல்லா இடங்களுக்கும் மகாபெரியவா சுற்றி பார்த்த காலம் உண்டு. அப்படி சென்னையிலே யாத்திரை செல்லும் போது சம்பந்தப்பட்ட ஊரிலே உள்ள தொன்மையான ஆலயங்களின் சிறப்புகளை பற்றி உடன் வருகின்ற உள்ளூர் அன்பர்களிடம் எடுத்து சொல்வார். இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஆலயங்களுக்கு உள்ளூர் மக்களான நீங்கள் அனைவரும் சேர்ந்து திருப்பணிகளை நடத்தி குடமுழுக்கு செய்ய வேண்டும் என்று விளக்கி சொல்வார் மகாபெரியவர். யாத்திரையின் போது மகாபெரியவர் ஊர் மக்களுக்கு இப்படி எடுத்து சொல்கின்ற கோவில்கள் 12 காலத்துக்கு முன் வழிபாட்டிலே இருந்து சமீப காலத்திலே ஏதேனும் சில தடங்கல்களாலே வழிபாடுகள் அறவே நின்று போன கோவிலாகவும் இருக்கும். அல்லது இப்படி ஒரு தெய்வம் நம் ஊரில் இருக்கின்றதே என்று கூட தெரியாத ஒரு நிலையிலே இருக்கும். இப்படித்தான் பல கோவில்கள் மகாபெரியவர் மூலமாக வெளி உலகத்துக்கு தெரிந்திருக்கின்றது. முன்னொரு காலத்திலே வழிபாட்டில் இருந்த ஆலயங்கள் மீண்டும் வழிபாட்டுக்கு கொண்டு வருவது என்பதெல்லாம் மகான்களுடைய ஞான திருஷ்டியால் மட்டுமே விளையும். கர்நாடக மாநிலத்திலே உள்ள மேல்கோட்டை திருநாராயணர் ஆலயத்தை ஸ்ரீமன் ராமானுஜர் தான் கண்டுபிடித்து வழிபாட்டுக்கு கொண்டு வந்தார். அதேபோல் பழைய மகாபலிபுரம் சாலையிலே இருக்கின்ற திருப்போரூர் முருகப்பெருமான் ஆலயத்தை ஸ்ரீ சிதம்பர சுவாமிகள் கண்டுபிடித்தார். அவருக்கு பின்தான் அந்த ஆலயம் வழிபாட்டுக்கு வந்தது. அதேபோல் சென்னை குரோம்பேட்டையிலே
மகாபெரியவா ஒரு முறை பக்த கோடிகளோடு நடந்து சென்று கொண்டிருக்கும் போது வழியிலே தென்பட்ட மலை ஒன்றை அண்ணாந்து பார்த்தார். கண்களை மூடி ஒரு சில வினாடிகளுக்கு அப்படியே நின்றார். உடன் வந்த உள்ளூர் பக்தர் கோடிகளும் என்ன ஏதென்று புரியாமல் அந்த மலையையே பார்த்திருந்தார்கள். அப்போது அவர்களை நோக்கி, இந்த மலைக்கு மேலே முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கின்றான், நீங்கள் அனைவரும் அந்த முருகனை வணங்க வேண்டும், மிகப்பெரிய ஆலயமாக ஒரு காலத்திலே இது வரும் என்று சொன்னாராம். மகாபெரியவா குரோம்பேட்டையில் அடையாளம் காட்டிய அந்த மலைதான் இன்றைக்கு குமரன் குன்றம் என்று அழைக்கப்படுகின்ற அற்புதமான முருகப்பெருமான் கோவில். இன்றைக்கு அந்த ஆலயத்திலே நாள்தோறும் விசேஷங்கள் நடைபெற்ற வண்ணம் இருக்கின்றது. குறிப்பாக ஸ்கந்த சஷ்டி விழாவும் தைப்பூச விழாவும் மிகச்சிறப்பாக அந்த ஆலயத்திலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதையெல்லாம் மகாபெரியவருடைய கருணை பார்வையால் விளைந்த அற்புதங்களாகும். பிரம்மாண்டமாக அமைந்திருக்கின்ற இந்த ஆலயம் குரோம்பேட்டைக்கே ஒரு பெரும் அடையாளமாக மாறியிருக்கின்றது என்றால் அது மிகையல்ல. அதேபோல் சென்னை நங்கைநல்லூரிலே மகாபெரியவர் ஒரு முறை யாத்திரை சென்று கொண்டிருந்த போது ஊரின் மையத்திலே அமைந்திருந்த பாழடைந்த திருக்குளம் ஒன்றை உடன் வந்த உள்ளூர் பக்தர்களுக்கு காண்பித்தார். ஆச்சரியத்தோடு அந்த திருக்குளத்தை பார்த்தார்கள். ஆனால் இந்த குளம் ரொம்ப நாளாகவே இங்கே இருக்கின்றது பெரியவா, அவ்வளவாக சுத்தம் இல்லை என்று சொன்னார்கள் ஊர் மக்கள். உள்ளூர் அன்பர்களை பார்த்து, இந்த குளத்திலே ஒரு சிவலிங்கம் புதைந்திருக்கின்றது, அதை எடுத்து இங்கே கோவில் கட்டி நீங்கள் அனைவரும் வழிபாட்டை துவங்குங்கள் என்று உத்தரவிட்டார் மகாபெரியவர். அதன்படி குளத்திலே இருந்து எடுக்கப்பட்ட லிங்கம் பிரதிஷ்டையான திருக்கோவில்தான் இன்றைக்கு நங்கைநல்லூரில் அருளக்கூடிய ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரர் ஆலயம். இந்த ஆலயமும் மிக அருமையான முறையிலே இப்போது செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. பக்தர்கள் பலருக்கு தங்களுடைய வேண்டுதல்களை இந்த அர்த்தநாரீஸ்வரர் ஆலயத்திலே செலுத்தி தங்களுடைய பக்தி நெறியிலே சிறந்து விளங்கி கொண்டிருக்கின்றார்கள். பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேற பெற்று கொண்டிருக்கின்றார்கள். இதே போல சென்னையிலே பல இடங்களிலே புராதனமான ஆலயங்கள் இருப்பதை தான் யாத்திரை சென்ற காலங்களிலே ஞான திருஷ்டி மூலம் கண்டுபிடித்து கொடுத்திருக்கின்றார் மகாபெரியவர். அப்படிப்பட்ட பழமையான ஓர் ஆலயத்தை மகாபெரியவர் நமக்கு கண்டுபிடித்து வழங்கி இருக்கின்றார் என்பதைத்தான் இன்றைக்கு நாம் இந்த விசேஷமான ஆன்மீக தகவலிலே பார்க்க இருக்கின்றோம். தாம்பரத்திலே இருந்து வேளச்சேரி செல்கின்ற பிரதான சாலையிலே இருக்கின்றது மாடம்பாக்கம் என்கின்ற ஒரு அருமையான ஊர். இந்த ஊரிலே அமைந்திருக்கின்றது அருமையான கோவில், அருள்மிகு தேனுபுரீஸ்வரர் கோவில் என்ற சிவன் திருக்கோவில். இங்கு அம்பாள் திருநாமம் தேனுகாம்பாள் என்பதாகும். பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முற்பட்ட தொன்மை வாய்ந்த ஆலயம் இந்த ஆலயம். இந்த தேனுபுரீஸ்வரர் ஆலயம் தொல்லியல் துறையினுடைய கண்காணிப்பிலே இருக்கின்றது. இந்த ஆலயத்தையும் மகாபெரியவர் அவர்கள்தான் நமக்கு காட்டி கொடுத்தார்கள். அவர் ஒரு முறை இங்கு சுற்றுப்பயணம் வந்தபோது இந்த ஆலயத்தை பற்றி சுட்டிக்காட்டி பக்தர்களுக்கு இதனுடைய தொன்மையை பற்றியெல்லாம் விளக்கி, இந்த ஆலயம் மறுபடியும் நன்கு வழிபாடுகள் நடக்க வேண்டும், நாயன்மார்கள் வந்த ஊர் இந்த ஊர் என்று அந்த ஆலயத்தினுடைய சிறப்புகளை எல்லாம் நமக்கு சொல்லி, தேனுபுரீஸ்வரர் ஆலயம் இன்றைக்கு மிகச் சிறப்பான முறையிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்றால் அதற்கு மகாபெரியவர் அவர்கள் சுட்டிக்காட்டியவைதான் காரணம். ஆகவே இப்படிப்பட்ட தொன்மையான ஆலயங்களை தேடி தேடி சென்று வழிபாடு செய்தால் நம்முடைய ஜாதக ரீதியான தோஷங்கள் எல்லாம் விலகி நமக்கு நல்ல வழி கிடைக்கும் என்பது உறுதி. ஆகவே குருமார்கள் காட்டிய பாதையிலே செல்வோம். ஆலயங்களுக்கு அனுதினமும் செல்கின்ற பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டால் நம்முடைய மனமானது ஒரு நிலை பெறும், தவறான பாதையிலே செல்லாது. ஆகவே அனுதினமும் ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்கின்ற நல்ல பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்வோம். குருமார்களை வணங்குவோம். வாழ்விலே எல்லா வளமும் நலமும் பெறுவோம். இன்று பங்குனி உத்திர நன்னாள். இந்த நன்னாளிலே இப்படிப்பட்ட ஆலயங்களுக்கெல்லாம் குடும்பத்தோடு சென்று நம்முடைய குழந்தைகளுக்கும் ஆன்மீக நெறியை ஊட்டி வாழ்விலே எல்லா வளமும் நலமும் பெறுவோம். நன்றி, வாழ்த்துக்கள்.